சண்டை சேவலுக்கு பயிற்சி கொடுப்பதில் சந்திரசேகருக்கு நிகர் அவர்தான். ஒருநாள் அவரிடம் ஒரு வாலிபன் வாட்டசாட்டமான சேவல் ஒன்றை கொடுத்து எந்த சேவலும் அதை ஜெயிக்க முடியாத அளவிற்கு பயிற்சி கொடுக்கச் சொன்னான். சந்திரசேகரும் சரி என்று சொல்லி அந்த சேவலை வாங்கிக் கொண்டார். 1 மாதம் பயிற்சி அளித்தார். அந்த வாலிபன் வந்தான். அந்த சேவல் மணலை கிண்டி புழுதியை பரப்பி அந்த வட்டாரத்தையே நாரடித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய சேவல் சண்டைக்கு தயாராயிருக்கும் என்று நினைத்த அவன் அந்த சேவலை எடுத்துக்கொண்டு போகலாமா என்று கேட்டான். அதற்கு சந்திரசேகர் சேவல் இன்னும் சண்டைக்கு தயாராகவில்லை, அடுத்த மாதம் வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். அவன் அடுத்த மாதம் வந்தான். அவனுடைய சேவல் கொக்கரித்துக் கொண்டே இங்கும் அங்கும் நடந்தது. அதன் நடையில் ஒரு ஆணவ ஆர்ப்பாட்டம் தெரிந்தது. இந்த வட்டாரத்தில் என்னை ஜெயிக்க யார் உண்டு, எவரும் என்னோடு சண்டைக்கு வரலாம் வா என்று அது கூப்பிடுகிற மாதிரி இருந்தது. தன் சேவல் சண்டைக்கு தயாராகிவிட்டது என்று அந்த வாலிபன் நினைத்தான். ஆனால் சந்திரசேகர் அவனிடம், உன் சேவல் இன்னும் பக்குவப்படவில்லை, அடுத்த மாதம் வா என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். பயிற்சி தொடர்ந்து நடந்தது. அடுத்த மாதம் அந்த வாலிபன் தன்னுடைய சேவலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அது அமைதியாக இருந்தது. நடையில் ஒரு சாதுத்தன்மை தெரிந்தது. சந்திரசேகர் அமைதியாக சொன்னார், உன் சேவல் இப்பொழுது பயிற்சியை முடித்துவிட்டது, நீ அதை எடுத்துக்கொண்டு போ, இனி அதை எந்த சேவலாலும் ஜெயிக்க முடியாது. எப்படி சொல்லுகிறீர்கள் என்று அந்த வாலிபன் கேட்டான். அதற்கு அவர், இது தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தால் புழுதியை கிளப்பி ஆர்ப்பாட்டம் செய்தது, ஆணவமாய் கொக்கரித்து திரிந்தது. இப்பொழுதுதான் இந்த சேவலுக்கு தன்மேல் நம்பிக்கை வந்திருக்கு, அதனால்தான் அமைதியாக அலைகிறது. இனி எந்த சேவலோடும் இது தோற்காது என்று உறுதியாகச் சொன்னார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சாந்த குணமுள்ளவர்கள் ஆணவம் கொள்ள மாட்டார்கள், ஆர்ப்பாட்டமும் செய்ய மாட்டார்கள். அமைதியாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு அதில் வெற்றியையும் அடைவார்கள். வேதத்திலும் இவ்வாறு வாசிக்கிறோம் அல்லவா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.